إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா மரணத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றான். ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அவருடைய எந்த சொல்லுக்கும் எந்த விதமான செயலுக்கும் பயம் இல்லாமல், அல்லாஹ்வினுடைய அச்சம் இல்லாமல் திமிரோடும் அவருடைய அகந்தையோடும் பகட்டோடும் ஒருவர் நடந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்தக்கூடிய விஷயம், ஒரு நேரம் வரும், வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக், சத்தியத்தை கொண்டு மரணத்தினுடைய சக்ராத் என்ற நேரம் உங்களை வந்தடையும். இந்த நேரத்திற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வாழ்நாளினுடைய ஒட்டுமொத்தமும் உங்களுக்கு நினைவிற்கு வரும். நீங்கள் என்னென்ன பேசினீர்கள், நீங்கள் என்னென்ன செய்தீர்கள், இனி அதை சரி கட்ட முடியுமா, இனி அதை சரியாக்கிவிட முடியுமா, பேசியவர் முன்னால் கிடைத்தால் மன்னிப்பு கேட்டு விடலாமா, அல்லது அல்லாஹ்விடத்தில் ஒரு தௌபா செய்து விடலாமா, எல்லாம் நினைவிற்கு வரும். ஆனால் வாய்ப்பில்லை என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக், ஒவ்வொரு மனிதருக்கும் சத்தியத்தை கொண்டு மௌத் என்பது சக்ராத்தை கொண்டு வரும். இது மௌத்துக்கு முன்னால் உள்ள நேரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். மௌத் அடுத்த கட்டம். சக்கராத் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை தொடர்ந்து அவருக்கு மௌத் வரதான் போகுது. சக்கராத்தில் இருந்து மீண்டு அவர் மறுபடியும் உலக வாழ்க்கைக்கெல்லாம் வரமாட்டார். இது மௌத்துக்கு முன்னாடி நிச்சயமாக வரக்கூடிய ஒரு வேதனை. சக்கராத் என்பது கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கிறது. இறை தூதர்கள் உட்பட, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் சக்ராத் என்ற ஒரு நிலை கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா வைத்துத்தான் இருக்கின்றார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்ராத்துடைய நேரத்தில் இருந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தையை காண்பதற்காக செல்கிறார்கள். அந்த நேரத்தில் தந்தையினுடைய அந்த கடினமான நிலையை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கவிதையை படிக்கிறார்கள். மூச்சு ஒரு நாள் தொண்டையை அடைக்க, நெஞ்சையும் நெரிக்க, உதவாத மனிதனுக்கு ஆஸ்தி எதுவும் சத்தியமாக என்று சொல்லக்கூடிய இந்த கவிதையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படிக்கிறார்கள். இதை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தார்கள். தங்களுடைய முகத்தை போர்வையிலிருந்து வெளிப்படுத்தி போர்வையை விலக்கிவிட்டு சொன்னார்கள், அருமை மகளே, ஏன் நீ இவ்வாறு கவிதை படிக்கிறாய்? அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனத்தை ஓத வேண்டியது தானே. அது எது? இந்த சூரா காஃபினுடைய 19வது வசனத்தை ஓதி காட்டினார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக் ذلك ما كنت منه تحيد, நிச்சயமாக சத்தியத்தை கொண்டு மரணத்துடைய சக்ராத் அவர்களை வந்தடையக்கூடிய நேரத்தில் வந்தடையும். எதை கொண்டு நீ வெறுண்டோடிக்கொண்டு இருந்தாயோ அந்த மரணம், அந்த நேரம் இதுதான் என்று வானவர்களால் அவருக்கு சொல்லப்படும் என்ற இந்த வசனத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்ற இந்த செய்தி ஷுஅபுல் ஈமானிலும் தபகாத்துல் குப்ராவிலும் தாரிகுல் இஸ்லாமிலும் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்க்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே நுழைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருப்பு நிற போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தார்கள் முழுவதுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போர்வையின் மீது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கை வைத்தார்கள். கடினமான உஷ்ணம், பயங்கரமான உஷ்ணம். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் உடலுடைய உஷ்ணம் உங்களுடைய உடலை தாண்டி, உடல் ஆடையை தாண்டி போர்வைக்கு மேலாக கொதிக்கிறதே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையை விலக்கிவிட்டு சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்ராத், நிச்சயமாக ஒவ்வொரு மௌத்துக்கும், எல்லோருடைய மௌத்துக்கும் சக்ராத் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த செய்தியை ஸஹீஹுல் புகாரியில் 4449வது ஹதீஸாகவும் 6510வது ஹதீஸாகவும் நாம் பார்க்க முடியும். பின்பு அடுத்த தொடரை அல்லாஹ் தஆலா இப்படி பேசுகின்றான், ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ, எதை கொண்டு நீங்கள் வெறுண்டோடிக்கொண்டு இருந்தீர்களோ, நீ வெறுண்டோடிக்கொண்டு இருந்தாயோ அந்த நேரம், அந்த நாள், அந்த மௌத் இதுதான் என்று அவரிடத்தில் சொல்லப்படும்.
அதாவது இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு மனிதர் நடந்து கொள்ளக்கூடிய முறை, அவருடைய பெருமை, அவருடைய பேச்சு, அவருடைய அகந்தை, அவருடைய நடத்தைகள், அவருடைய செயல்கள், இவை எல்லாமுமே எப்படி காட்டுகிறது என்றால், அல்லாஹ்விடத்தில் நாம் ஒரு நாள் திரும்பி செல்லவே இல்லாததை போன்றும், நமக்கென்று மௌத்து வராததை போன்றும், அல்லது மௌத்து வந்தாலும் நாம் எல்லாம் சொர்க்கவாசிதான், நாம் சரியான பாதையில் இருக்கிறோம், நாம் சரியான இடத்தை அடைந்து விடுவோம், அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு எந்த விதமான தண்டனையும் இருக்காது என்று அல்லாஹ்விடத்தில் ஏதோ ஒரு உடன்படிக்கை எடுத்து விட்டதை போன்று அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையும் சஹாபாக்களுடைய நிலையும் இதில் முற்றிலும் வேறுபட்டது. எந்நேரமும் மறுமைக்கும் மரணத்திற்கும் பயந்தவர்களாகவே இருந்தார்கள். அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்வான், அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்வான், நம்முடைய மரணம் நம்மை எப்படி தழுவும், நம்முடைய கபர் நமக்கு எப்படி இருக்கும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை சந்தித்தால், கபரை கடந்து சென்றால் அழுது விடுவார்கள். தாடி நனையும் அளவிற்கு அழுது விடுவார்கள். மக்கள் அவர்களிடத்தில் கேட்பார்கள், நரகத்தை பற்றி பேசும்போதும் மறுமையை பற்றி பேசும்போது கூட நீங்கள் இவ்வளவு அழுவதில்லையே என்று கேட்டபோது, மறுமைக்கும் நரகத்திற்கும் முதல் வீடு இதுதான், இங்கிருந்துதான் அவருடைய மறுமை வாழ்க்கை தொடங்குகிறது, இது சரியாக இருந்து விட்டால் அடுத்தடுத்த கட்டத்தில் அவர் சரியாக இருந்து விடுவார், இதில் ஒருவர் நஷ்டமடைந்து விட்டால் அடுத்தடுத்த எட்டுக்களும் அடுத்தடுத்த கட்டங்களும் அவர் நஷ்டமடைவார். அதனால்தான் இதை காணும் போது நம்முடைய வீடு முதல் வீடு எப்படி இருக்க போகின்றதோ என்ற பயத்தில் நான் அழுகின்றேன் என்று சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதில். அப்படி என்றால் நம்முடைய நிலை, நாம் எந்த நிலையில் இன்று இருக்கின்றோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை 100 முறை பாவ மன்னிப்பை தேடினார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள் என்ற ஹதீஸை பார்த்த பின்பும் நாம் நம்முடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ள விரும்புவதே இல்லை. நம்மை நாமே சரியானவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறோம். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார், நாம் மௌத்தே ஆக மாட்டோம், நமக்கென்று மறுமையே இருக்காது, நமக்கென்று சக்கராத்தே இருக்காது என்பது போன்ற நிலையில் ஒரு சிலர் இந்த இடத்தில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ, மரணத்தை எதை கொண்டு நீ விருண்டோடி கொண்டு இருந்தாயோ அது இதுதான் அந்த நாள், இதுதான் அந்த சக்கராத், இதுதான் என்று வானவர்களால் அந்த நேரத்தில் அவருக்கு நினைவூட்டப்படும். அதாவது அரபியில் இதற்கு மௌசூல். இந்த அடிப்படையில் நீ எதிலிருந்து விருண்டோடி கொண்டு இருந்தாயோ, மௌத் இங்க வராது, அங்க வராது, இப்போ வராது, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, நமக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு என்று சொல்லி உங்களுடைய வயதை நீங்களாகவே முடிவெடுத்து கொண்டு எதற்காக நீங்கள் ஓடிக்கொண்டு இருந்தீர்களோ அது இப்போது உங்களுடைய வீட்டு முற்றத்தில் இருக்கிறது, உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிறது, உங்கள் வீட்டு கட்டிலுக்கு வந்துவிட்டது, உங்கள் படுக்கை அறைக்கு வந்துவிட்டது, உங்கள் மடியில் இருக்கிறது என்ற பொருளில் நீங்கள் எதை கண்டு விருண்டோடினீர்களோ அது உங்கள் அருகாமையில் உங்கள் மீதே வந்துவிட்டது என்ற பொருளை இந்த அடிப்படையில் கொண்டு வரும். மரணத்தை விட்டு நீங்கள் எங்கும் ஓட முடியாது, மரணத்தை விட்டு நீங்கள் எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது, எங்கும் பதுங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் எங்கு சென்றாலும் எங்கு ஓடினாலும் மரணம் உங்களுக்கு ஒரு படி முன்னால் இருக்கிறது என்ற கருத்தை இந்த வாக்கியம் கொண்டு வரும். இந்த வாக்கியத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் அடுத்த தொடரிலேயே அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், وَنُفِخَ فِي الصُّورِ ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ. நான் திரும்பவும் சொல்றேன், மரணம் அவரவர்களுடைய மறுமை, ஒட்டுமொத்த நபர்களுடைய மறுமை ஒட்டுமொத்த நபர்களுடைய மரணத்தை போன்றது. இப்ப அல்லாஹு தஆலா மரணத்தை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் 20வது வசனத்தில் பேசுகின்றான், وَنُفِخَ فِي الصُّورِ ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ. எப்போது சூர் ஊதப்படுமோ அதுதான் உங்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நாள் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு ஒரு முறை இருந்தார்கள். சஹாபாக்கள் கூடி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, சஹாபாக்கள் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கவலையோடு, இவ்வளவு கவலையோடு இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்பதை போன்று சஹாபாக்களுடைய உள்ளம் துடிக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே சொல்கிறார்கள், நான் எப்படி இன்பமாய் இருக்க முடியும்? நபி அவர்கள் பேசுகிறாங்க, நான் எப்படி இன்பமாய் இருக்க முடியும்? மகாமம் மஹ்மூதா என்று சொல்லக்கூடிய
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலேயே உயர்ந்த சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் மறுமையை கண்டு உலகத்தில் பயப்படாத நாள் இல்லை. நான் எப்படி இன்பமாய் இருக்க முடியும்? மறுமை நாளை கண்டு நான் அஞ்சுகின்றேன். மறுமை நாளில் நம்முடைய நிலை என்னவோ என்று நான் நினைக்கின்றேன். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது சூர் ஊதுவாரோ என நினைக்கும் போது அந்த நாளை கண்டு நான் வியக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்தவுடன் சஹாபாக்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இதற்கு நாங்கள் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை சொல்லிக் கொடுத்தார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான், பொறுப்பாளிகளில் அவனே சிறந்தவனாக இருக்கின்றான் என்று நீங்கள் என்னிடத்தில் பதில் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை முஸ்னத் அஹ்மதிலும் ஜாமிஉ திர்மிதியில் 2355வது ஹதீஸாகவும் 3166வது ஹதீஸில் வேறு சில வார்த்தைகளில் மாற்றத்தை கொண்டும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு